ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் கூட்டணி முதல்வருக்கு விடுத்த சவால். மிக முக்கியமான செய்தி நியூஸ் பேப்பரில் ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமாக வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி பள்ளி கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 50 தொகுதி தலையெழுத்து எங்கள் கையில். ஆசிரியர்கள் கூட்டணி முதல்வருக்கு சவால். தமிழகத்தில் 50 தொகுதிகளின் தலையெழுத்தை எங்களால் நிர்ணயிக்க முடியும் என்று தமிழக ஆசிரியர்கள் கூட்டணி அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை கூறினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தலைமை ஆசிரியர் ஞானசேகரன் பணி நிறைவு விழாவில் தமிழக ஆசிரியர் கூட்டணி அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை பேசியதாவது: 6.25 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களையும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றுவோம் என ஸ்டாலின் வாக்குறுதியளித்தார். இது சாத்தியம் என்று சொன்னார். இந்த பட்ஜெட்டிலாவது சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் குழு அமைத்துள்ளோம் என்று சொல்கின்றன. குழு அமைப்பது என்பது ஒத்தி போடுவதற்காகத்தான் என கருணாநிதியை கூறியுள்ளார். இந்தியாவில் 6 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறோம். கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நமது திட்டத்தை பின்பற்றி வருகிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார். வாக்குறுதியே சொல்லாத 6 மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் வாக்குறுதியை சத்தியமாக சொன்ன ஸ்டாலின் குழுவை அமைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த குழு விசாரணை முடிவதற்குள் ஆட்சி காலம் முடிந்துவிடும். நீங்கள் எப்படி மிசா தடா பெடா பார்த்தோம் என்று சொல்கிறீர்களோ அதேபோல்தான் நாங்களும் அடக்குமுறைகளை பார்த்துள்ளோம். அரசு ஊழியர்களை மொத்தமாக பணி நீக்கிய பிறகு நடந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் ஜெயலலிதா தோல்வியடைந்தார். சக்திமிக்க தலைவராக கருதப்படும் எம்ஜிஆர் ஆசிரியர்களை 40 நாள் சிறையில் வைத்ததற்காக அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் கடும் சரிவை சந்தித்தார். நீங்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, அப்புறம் எப்படி 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூட்டணி கட்சியினரே கேட்கின்றன. தற்போது பல முக்கிய தலைவர்கள் தபால் ஓட்டுகளால் தான் வெற்றி பெற்றன. 1.5 கோடி முதல் 2 கோடி வாக்காளர்கள் வரை எங்களது குடும்பத்தில் உள்ளன. தமிழகத்தில் 50 தொகுதிகளின் தலையெழுத்து எங்களால் நிர்ணயிக்க முடியும். இதை நாங்கள் சவாலாகவே சொல்கிறோம். இதை எம்ஜிஆர், ஜெயலலிதா, பழனிசாமி ஆட்சி காலத்தில் நிரூபித்து காட்டி இருக்கிறோம் என்றன. மேலும் இதுபோன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.